வணக்கம் நண்பர்களே, இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க வந்துக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஊரப்பாக்கம் டு ஆதனூர் ரோடு, ஆதனூர் வில்லேஜில் சென்ட்ரல் பிளேஸ். ஆதனூர் ஊருக்குள்ளவே நம்ம அந்த மெயின் ரோட்டில் கமர்ஷியல் அண்ட் ரெசிடென்ஷியல்னு சொல்லி இன்னும் ஒரு 4 பிளாட் வந்து ஒரே இடத்துல சேல்ஸ் வந்துருக்குதுங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். இந்த ஆன் ரோட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாட் கிடைக்கிறது ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. சார் நமக்கு வந்து கிடைச்சிருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 பிளாட்டாக பிரிச்சிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கார்னர், ஃபர்ஸ்ட் இருக்கிறது கார்னர் 44க்கு 60 வரும். கார்னருக்கு அடுத்து அப்பார்ட்மெண்ட்டை ஒட்டி 37க்கு 64 இந்த மாதிரி சைஸ் வரும். அடுத்த சைஸ் இதுக்கு அடுத்த பிளாட்டு. ஸோ அடுத்த பிளாட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 44க்கு 85 89 மாதிரி பார்த்தீங்கன்னா 2 பிளாட் அந்த பக்கம் சேல்ஸுக்கு இருக்கு. பியூர் கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ணலாங்க. இது பாருங்க, இதுக்கு பின்னாடி ஒரு பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா, ப்ரௌன் கலர் கோடு போட்ட மாதிரி. அதுதான் பார்த்தீங்கன்னா ஹோலி சாய் ஸ்கூல், ஹோலி சாய் இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு அப்படியே பக்கத்தில் நம்ம பிளாட்டுக்கு அப்படியே பேக் சைடு ஹோலி சாய் ஸ்கூல். ஸோ பஸ் பார்க்கிங் அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்கூலு. ஸோ அந்த சைடும் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் நமக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பர்பஸ்னாலும் யூஸ் பண்ணலாம். ஹோலி சாய் ஸ்கூலுக்கு அப்படியே அட்ஜாயினாக இருக்கிறது தான் நம்ம ப்ராப்பர்ட்டி. 6000 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட். இந்த லைனில் நீங்கள் என்கொயரி பண்ணி பாருங்கள், என்ன ரேட்டு போயிட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியுதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நல்ல லொக்கேஷன், நல்ல ப்ரைம் லொக்கேஷன் சொல்லலாம் அந்த ஏரியா ஃபுல்லாகவே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி, அது இல்லாமல் லேஅவுட்டில் அப்ரூவ்டு போட்டும்போது வாங்கி வச்சுட்டு தான் காம்பவுண்ட் வால் போட்டு சேஃபாக வச்சுருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் பயப்படாமல் வாங்கலாம். அந்த ஏரியாவில் க்ளீன் பண்ணி கொடுத்துருவோங்க. க்ளீன் பண்ணி கல் போட்டு வந்து பார்த்தோம்னா கிளியராக அளந்து கொடுத்துருவோம். அதனால் பார்த்தோம்னா அதில் எந்த ஒரு இதுவுமே தேவையில்லை. அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பிளாட் கமர்ஷியல் எடுத்துக்கலாம். 3 பிளாட் கமர்ஷியல் இருக்குது. காரணம் இந்த 2 பிளாட்டும் கமர்ஷியல், பியூர் கமர்ஷியல் வரும். அதுக்கு அடுத்து அந்த அப்பார்ட்மெண்ட் ஒட்டி இருக்கிறது ரெசிடென்ஷியல் வரும். ஸோ இந்த 2த்தையும் எடுத்துக்கிட்டா கூட பார்த்தோம்னா நம்ம கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் எதுக்குனாலும் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ மொத்தமாக வேணுனாலும் கூட பார்த்தீங்கன்னா யாராவது சின்னதாக பக்கத்தில் கூட ஆல்ரெடி கல்யாண மண்டபம் தான் இருக்குது. ஸோ கல்யாண மண்டபம் யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. ஒரு ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனாலும் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த லொக்கேஷனில் யாராவது பார்த்துருக்கீங்கன்னா டெஃபினட்டாக மிஸ் பண்ணாதீங்க. சின்ன ப்ராப்பர்ட்டி, அதாவது இந்த ஏரியாவில் ஒரு கிரவுண்டு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. நமக்கு ஒரு கிரவுண்டு கிடைச்சிருக்கு. ஏன்னா ஒரு சில ப்ராப்பர்ட்டி இன்னும் பெரிய பெரிய ப்ராப்பர்ட்டியாக தான் இருக்கும். 2 கிரவுண்டுக்கு மேலே இந்த மாதிரி தான் இருக்குது. இதை மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணலாம். வேறு ஏதாவது டீட்டெயில் கால் பண்ணுங்கள். நன்றி. ஸ்கெட்ச் என்ன சொல்லுங்கள், அனுப்புகிறேன்.